ஹாய், மைசெல்ஃப் பென்னி. இது எங்களோட ட்ரீம் ஹவுஸ். ஸோ இந்த ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணது ஏபிஎல் கன்ஸ்ட்ரக்ஷன். மிஸ்டர் அருண் சார், நாங்கள் அவரை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரமில் ஊட்டி ஹவுஸ் ரோட்டில் ஒரு பெரிய சைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயராக அந்த சைட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் வந்து எங்களோட ரெசிடென்ஷியல் இருந்தது. ஸோ அந்த குவாலிட்டி, அந்த வே ஆஃப் ஒர்க்கை நான் பார்த்துட்டு வந்து அவர் ரீச் பண்ணேன். ஸோ ரீச் பண்ண உடனே என்னோட நீடை வந்து பட் த சேம் டே அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. 3rd டே எங்களோட ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டோம். ஸோ என்ன பெனிஃபிட்டடாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து சாயில் டெஸ்ட் நான் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான் பண்ணார். எக்ஸாக்டாக 12 மந்த்ஸில் வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட ஒரு படி மேலேயே எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இன் அண்ட் அவுட், லுக் அண்ட் கார்னர் எல்லாமே வந்து அட்ரஸ்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சைட் விசிட்டிங்கிறது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருந்தது. அவரோட டீம்ஸ் இருக்கட்டும், அருண் சாராக இருக்கட்டும், ரெகுலராக டெய்லி 1 டைம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோட பொசிஷன் பார்த்துட்டு எங்களோட நீட்ஸை கேட்டுட்டு அதை டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இந்த சைட்டை எங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வி ஆர் ஹைலி ஹாப்பி. ஸோ அது வந்து வேர்ட்ஸில் கன்வே பண்ண முடியாது. ஆப்வியஸாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். பிகாஸ் வி ஹவ் சீன் ஸோ மெனி வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆஸ் அ பில்டர், இன்ஜினியர்ஸை. பட் வி காட் டைப்டு. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வி பிகம் அ ஃபேமிலி ஃப்ரெண்டுன்ற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு வந்து ஒரு சடனாக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்தாங்க. அதாவது பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து இவங்க ஒரு சேஞ்சஸ் சொன்னாங்க. நாங்கள் இந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து இந்த ஆர்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. அது பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது தெரியல. ஆனால் சார் வந்து அதையும் கேட்டு உடனே அதை ஆட் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்காக பண்ணி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக அருண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏபிஎல் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.